நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு போகலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று இரவில் ஆண்டவர் என்ன பேசினார்? ரட்சிப்பின் அவசரத்தை குறித்து பேசினார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது நம்மை ஆண்டவர் அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் என்று 2 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 14 வசனம் வாசிக்கலாம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக உங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அந்த ரட்சிப்புக்கு 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் chapter 2 verse 14 நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு ஆண்டவர் உங்களை அழைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வைத்து தான் நேற்று இரவிலே நான் உங்களோடு பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு தொடர்ந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ரட்சிப்பின் அவசரம், ரட்சிப்பின் அவசியம். கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு பெரிய அற்புதம், ஏசப்பா செய்கிற அற்புதம் என்னன்னு என்னை பார்த்து கேட்டிங்கன்னா, மரித்தவர் உயிரோடு கூட எழும்புகிறதை விட ஒரு பெரிய அற்புதம் ஒரு மனிதனுடைய உயிர் மீட்சி, மனம் திரும்புதல் அல்லது ரட்சிப்பு. அதான் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு தான் கர்த்தருடைய பிள்ளைகளே மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய அற்புதமும் கூட. இன்றைக்கு நான் என்ன பேச போகிறேன்? குடும்பங்களை ரட்சிக்கிறவர் இயேசு. ஏனென்றால் ஒரு வீட்டில் ஒருவர் மட்டும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்க, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அல்லது சகோதர சகோதரிகளுக்கும் இந்த அனுபவம் இருக்காது. அப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு முழுமையான தெய்வீக ஆசீர்வாதத்தை உங்களால் பார்க்க முடியல. இப்படிப்பட்ட மக்கள் கணக்கற்றோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஏன் குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிக்கிறார்? முதலாவது, ஒரு மனுஷனை ஆண்டவர் ரட்சிக்கிறார், அவர்கள் மூலமாக முழு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கிறார். உதாரணமாக, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கனி கொடுப்பதற்கு பதிலாக கனியற்ற வறட்சியான நிலைமை நிறைய கிறிஸ்தவர்கள் வீடுகளில் காணப்படுகிறது. ஆமென். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு பைபிள் வாசித்து ஆலயத்துக்கு போய் ஏசப்பாவை நம்ம சேவித்து ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்வதின் நோக்கம் என்னென்னா கனி இருக்கணும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் கனியற்ற வறட்சியான ஒரு சூழ்நிலை. ஒரு கிறிஸ்தவ வீட்டில் அன்பு இருக்கணும் இல்லையா? தெய்வீக அன்பு இருக்கணும். அன்புக்கு பதிலாக என்ன இருக்குது? அதிகாரங்கள், ஆளுமைகள், அடக்கி ஆளுகிறது. ஆமென். ஒருவர் இன்னொருத்தரை மேலோங்கி பேசுகிற காரியங்கள், இப்படி ஒவ்வொன்றா நான் சொல்லிக்கிட்டே போவேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய மன ரீதியாக ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ முடியாமல் ஆளாளுக்கு தங்கள் விருப்பத்தின்படியே, ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்களுடைய விருப்பத்தின்படியே வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவாங்க. இன்னும் நான் உங்களுக்கு சொல்லப்போனால், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த ஏற்ற துணை என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் நல்ல கவனிங்க, கணவன் இவர் தான் என்னுடைய கணவர், இவர் தான் என்னுடைய மனைவி என்ற அந்த ஏற்றுக்கொள்ளுதல் மனப்பூர்வமாக இல்லாமல், அன்பான தேவனுடைய திருப்தியற்ற எதிரியாகவே கருதி கொண்டிருக்கிற நிறைய கணவன்மார்கள், மனைவியே எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிற, புருஷனையே எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிற நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் இது இருக்குது. ஆனால் பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இதுவும் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்களேன். அப்போ அப்படிப்பட்ட வீடு ஒரு ரட்சிக்கப்பட்ட வீடாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்படி நிறைய பாருங்கள், ஒளிவு மறைவு. ஒரு குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. ஆனால் ஒளிச்சு பேசுகிறதும், செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு
அதை ஓப்பன் பண்ண முடியாதபடிக்கு அது ஒரு பாஸ்வேர்டு போட்டு வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பாருங்கள். நிறைய ஃபோன் பாட்டுக்கு அடிச்சுட்டு கிடக்கும். ஒய்ஃபு போய் அதை எடுக்க மாட்டான். எடுத்தா ஏன் எடுத்தேன்னு சண்டை வருதுன்றாங்க. இப்படி நிறைய விஷயங்கள். ஆனால் கிறிஸ்தவங்க தான். அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, அந்த வீட்டில் ஆமென் எல்லாருக்குள்ளே ஒரு மனப்பாடு இல்லை. ஒரே மனம், ஒரே சிந்தை, ஒரே இருதயம் என்பதற்கு பதிலாக ஒருத்தருக்கு ஒத்து போகிறது கிடையாது. ஆமாம், பிரிவினை ஆவிகள். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டிலலாம் இது இருக்குது. ஏன் நம்ம வீட்டில் இது இருக்குது? நம்மளும் ஆலயத்துக்கு போகிறோம், நம்மளும் ஜெபம் பண்ணுறோம், நம்மளும் பைபிள் வாசிக்கிறோம், நம்மளும் ஏசப்பாவை தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோம். ஒரு ஃபோன் வந்தால் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் ஓகே தான். ஆனால் நம்ம வீட்டில் இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு பட்டியல் போட்டேனே, அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்க்கணும். அப்போ பிரியமானவர்களே, நம்ம வீட்டில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாருன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுத்துட்டாரு, அது ஆண்டவர் தான் தராரு. ஆண்டவர் எனக்கு ஒரு வாகனத்தை கொடுத்தாரு, எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு, ஒரு ஒய்ஃபை கொடுத்தாரு, ஒரு பிள்ளைகளை கொடுத்தாரு, அப்புறம் பிள்ளைகளின் பிள்ளைகளை கொடுத்தாரு. எல்லாமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் சாத்தான் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 கருத்து, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மனப்பாடு கெடுது. அப்போது இந்த நாளில் நான் உங்களோட என்ன பேச விரும்புகிறேன்னா, குடும்பங்கள் இன்றைக்கி ரட்சிக்கப்படணும். ஆமென். குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார். வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான தெரிந்த வசனம். அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, இயேசுவை ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி விசுவாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த வீடு முழுவதும் ரட்சிக்கப்படணும், அந்த வீட்டார் ரட்சிக்கப்படணும். அப்போ உங்கள் வீட்டில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? சில வீட்டில் முரட்டு சுவாபம் இருக்காது, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆமாம், சில வீடுகளில் நல்ல வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு, நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்துக்கிட்டு, கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய்கிட்டு, உல்லாசத்துக்கெல்லாம் பிரயாணத்துக்கெல்லாம் பணம் செலவு பண்ணிக்கிட்டுலாம் இருப்பாங்க. ஆனால் அது ஒரு பக்கம், அது ஒரு நல்லது தான், தப்பு கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அந்த வீட்டார் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ரட்சிப்பின் அந்த சந்தோஷம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குதா? அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாச்சே. அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை, திடீரென்று இயேசு வருவாரானால், நான் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இயேசு வருவாரானால், அல்லது எக்கால சத்தம் தொனிக்குமானால், நான் ஒரு முறையாவது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ இன்றைக்கும் நான் சொல்கிறேன், திடீரென்று இயேசு வருவாரானால், எங்கள் அண்ணன் எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தான், ஏசப்பா எங்கள் அண்ணனை கூட்டி போங்கப்பா பரலோகத்துக்கு சொல்ல முடியுமா? அல்லது எங்கள் அப்பா எல்லாத்தையும் எங்களுக்கு நிலம் வாங்கி கொடுத்தாரு, நகை வாங்கி கொடுத்தாரு, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், ஆனால் லைட்டாக தண்ணி அடிப்பார், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா சொல்ல முடியுமா? முடியாதே. அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம குடும்பங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா சாத்தானும் குடும்பத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு குடும்பம் தான் பலன், குடும்பம் தான் அவனுக்கு ஆசீர்வாதம். சரியா? அப்போ அந்த குடும்பம் அவனுக்கு பலன் இல்லைன்னா அவன் ஒரு பலவீனனாய் மாறிவிடுவான். அப்போ இன்னைக்கு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும், அப்படியா இருக்கு, நீயும் உன் வீட்டார் அப்படின்னா வீட்டில் இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா என் நிமித்தம் என் வீடு முழுவதும் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படணும். அப்போ ரட்சிக்கப்படலையே பிரதர், நீங்கள் சொல்கிறீங்க ரட்சிக்கப்படலையே, ஏன் ஆண்டவர் ரட்சிக்கலை? அங்கே போயிடாதீங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை ரட்சித்த கர்த்தர் நிச்சயம் அவங்களையும் ரட்சிப்பார். முதல்ல அந்த நிலைப்பாடில் நம்ம உறுதியாக இருக்கணும்.
அப்போ ரட்சிப்பு அதனால தான் நானும் கண்டுக்கிறது இல்லை, அப்படி இல்லை. அவங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நம்ம பிரயாசப்படணுமே. அந்த ரட்சிப்பு நிறைவேறதுக்கு பிரயாசப்படணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உதாரணமாக எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம், ஹீப்ரூ சாப்டர் 11, எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. நல்ல வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. பெண் எப்போதும் கையில வச்சிருக்கணும்னு நான் சொல்லுவேன். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணின நோவா. நல்லா கவனிக்கணும் அன்பான தேவனுடைய. நோவா உணர்ன, ஆமாம் நோவா காலத்தில் பெரிய பேழை கட்டினாரு. ஆமாம், கொப்பேறு மரத்தில் கட்டினாரு. அரராத் மலையில் போய் நின்றுச்சு. பெரிய பெரிய ஒட்டக சிவிங்கெல்லாம் போச்சு. இது சண்டே ஸ்கூல் ஸ்டோரி. அப்படி சொன்னால் சின்ன பசங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம தான் வளர்ந்துட்டோமே இல்லையா, வருகையை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோமே. இப்பவும் நம்ம அந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற காலம் கிடையாது. இதில் மறைந்திருக்கிற ஒரு நல்ல சத்தியம் என்ன? விசுவாசத்தினாலே நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்போ அந்த சீசன் அல்லது அவனுடைய நாட்கள் எப்படி இருந்தது? பயங்கரமான கொடுமையாக இருந்தது. ஆமென். மக்களுடைய பாவம் பரலோகத்துக்கு எட்டினது. அப்போ ஊர் ஜனங்களெல்லாம் பயங்கரம் புசித்தும் குடித்தும் அவலட்சணமான ஒரு வாழ்க்கை. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இப்போ நடக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் அவரோடு பேசுகிறார், நோவா ஒரு பேழை செய். உடனே செய்கிறான். அப்போ சுற்றி இருக்கிற அந்த தெருவில் இருக்கவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க யோசித்து பாருங்களேன். இவனை போல 1ஆம் நம்பர் பைத்தியக்கார ஒருத்தன் இருக்க மாட்டான்லாம் பேசியிருப்பாங்க. இப்போ நான் இந்த காலமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து உலகத்தெல்லாம் ஒரு பைத்தியக்கார பையன் இங்கே ஒன்று பண்ணிக்கிட்டு கிடக்கான்னு வாட்ஸ்அப்லலாம் போட்டு அதை பற்றி கமெண்ட்ஸ்லாம் போட்டு அது கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க இந்த காலமாக இருந்தால். ஆனால் அவர் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார் விசுவாசத்தினால. கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசத்தினால அந்த பேழையை உண்டாக்கினார். காரணம் என்னன்னா, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து குடும்பத்தின் மேல் தன் அறியாமை. ஏன்னா தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதன் நோவா அப்படிதான் சொல்லுது. தேவனோடு ஒருவன் சஞ்சரித்தால் அவனுடைய தாட்டெல்லாம் அவன் அவன் ஃபேமிலியை சரியான பாதையில் நடத்திடணும். குடும்பம் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். அவங்க ப்ரேயர் லைஃப்லாம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் என் பையனுக்கு வேலை வேணும், கல்யாணம் நடக்கணும், அவனுக்கு சுகம் கிடைக்கணும், நல்லா இருக்கணும். நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு தகப்பனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்களே கேட்டு பார்த்தா உங்கள் ஜெபத்தில் உலகத்துக்கு அடுத்த காரியம் அதில் அதிகமாக இருக்கா, ஆன்மீக காரியம் இருக்கான்னு உங்களை நீ கண்டுபிடிச்சி நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது விசுவாசத்தினாலே நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்க ஆமென் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பேழையை உண்டு பண்ணினான். எவ்வளோ அருமையான ஆழமான ஒரு வார்த்தை இல்லையா? அப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி போராடிக்கிட்டு கிடந்தா ஆமேன், உங்கள் நிமித்தம் உங்கள் வீடு ரட்சிக்கப்பட போகிறது. ஆமேன். அப்படியா? ஒரு அறிகுறியுமே இல்லையே, ஒன்றுமே தெரியலையே. அதுக்கு மாறாகத்தானே நடந்துக்கிட்டு இருக்குது. நான் இப்போல்லாம் என் குடும்பத்தின் ரட்சிப்பு, என் புருஷனுடைய மனம் திரும்புதல், குடியை விடுறதுக்கு நான் ஜெபிக்கிறதே விட்டுட்டேனே அப்படின்னா நீங்கள் பிசாசினால தாக்கப்பட்டு சோர்ந்து போய் கிடக்கிறீங்கன்னு அர்த்தம். எழும்புங்க மறுபடியும். உங்களை ரட்சித்தவர் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க மாட்டாரா? நிச்சயமாக ரட்சிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களை ரட்சிக்கிற இயேசு. நம்ம எல்லாருக்கும் பைபிள் சம்பவங்கள் நல்லாவே தெரியும் பாருங்க. நேற்று இன்னைக்கா நம்ம பைபிள் வாசிக்கிறோம். உதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலாக
நாங்கள் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நீங்களும் நிறைய செய்திகளை கேட்டு கேட்டு நோட்டில் எழுதி தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, வாசிங்கள். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இதெல்லாம் நமக்கு நான் ஏற்கனவே நான் சொன்னேன். கர்த்தருடைய சண்டே ஸ்கூல் ஸ்டோரி, நாங்களாம் சண்டே ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் குள்ள சகை வந்தான், மரத்தில் மேலே ஏறினா அப்படின்னு பாட்டு படிச்சுலாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போலாம் பாட்டு படித்து சொல்ல வேண்டிய காலம் கிடையாது. ஏன்னா நீங்களே பாட்டு எழுதக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கிற ஒரு காலம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு சகையு என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் சந்தித்த போது ஆண்டவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பாருங்க. இன்றைக்கு ஆக்சுவலி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும், இன்றைக்கு சகைவே நீ ரட்சிக்கப்பட்டாய், இன்றைக்கு சகைவே நீ ரட்சிக்கப்பட்டுட்டப்பா, நீ மனம் திரும்பின, ஒப்பு கொடுத்துட்ட, நீ ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லிட்டு தோத்திரம் பண்ணி அவனை ஆசீர்வதிச்சுட்டு போயிருக்கணும். ஆனால் வசனத்தை கவனித்து பாருங்கள், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்றாரு. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னா அந்த வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்கன்றார் ஆண்டவர். அப்போ ஒரு மனிதனுடைய ஒப்பு கொடுத்தல், ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதல், ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு, முழு குடும்பமும் கிறிஸ்துவின் பேழைக்குள்ளே வந்து விட்டது இல்லையா? அப்போ ஏன் எங்க வீட்டுக்குள்ளே வராது? ஏன் உங்க வீட்டுக்குள்ளே வராது? ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வராது? ஐயா நான் கத்தோலிக்கமாக இருக்கோம், ஐயா நான் தென்னிந்திய திருச்சபையமாக இருக்கோம், ஐயா நான் அசம்பிளி சபை, நான் பெந்தேகோஸ்தே சபை, ஐயா நான் செவன்த் டே, நான் பேப்டிஸ்ட்டு, நான் ஆங்கிலிக்கன், நான் பிரிஸ்பிட்டீரியன், நான் சிஎன்ஐ, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், 1000 முறையாவது சொல்லியிருப்பேன், பரலோகத்துக்கு போகும்போது தேர் இஸ் நோ டினாமினேஷனல் பேரியர். அங்கே சிஎஸ்ஐக்கு ஒரு இடம், கத்தோலிக்கு ஒரு இடம், அப்படிலாம் கிடையாது. இல்லை, உங்களுக்கு தான் தெரியுமே இல்லையா? அப்போ பிரியமானவர்களே, இங்கே பாருங்க, ரட்சிப்பு தான் விலையேற பெற்றது. ரட்சிப்பு மிகவும் முக்கியம். ரட்சிப்பு அவசரம், ரட்சிப்பு அவசரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களை ரட்சிக்கிற இயேசு. இப்போ இந்த சகைவின் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுவது ஆண்டவருடைய செயல்பாட்டில், திட்டத்தில் இருந்தது. ஆனால் அவன் வீடு ரட்சிக்கப்படுற ஒரு வீடு மாதிரியாக இருந்தது. அவன் லைஃப் ஸ்டைலு, கர்த்தருடைய பிள்ளைகள், அவன் சொல்கிறார் பாருங்க 8ஆம் வசனத்தில், ஆண்டவர் என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துட்றேன்ப்பா அப்பா. ஏன்னா 7ஆம் வசனத்தில் பாவியான மனுஷனிடத்தில் இயேசு போய் தங்குகிறாரே. அப்போ ஊர் உலகத்துக்கே தெரியுது அவன் பயங்கரமான த கிரேட் சின்னர் ஆஃப் த சிட்டி அப்படி கூட சொல்லலாம். ஜெரிகோ சிட்டியே அவரை பார்த்து சான்றிதழ் வழங்குறாங்க. அவன் பாவியிலும் பாவி, பிரதானமான பாவின்னு அவன் சிட்டியில் ஃபேமஸான பாவி. அவன் உலகமே ஊரே சொல்லுது அவன் பாவின்னு. அதனால் ஜனங்கள் போய் முறுமுறுக்கிறாங்க, இந்த பாவி கிட்ட போய் தங்குறாரு இவர் என்னன்னு அப்படின்னு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்பவுமே நீங்கள் பாருங்கள், மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பாரு. எப்பவுமே மனுஷன் மறக்க மாட்டான்யா, மனுஷனை போல ஒரு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த செத்து ஒரு சில மணி நேரத்துக்குள்ள அந்த சடலத்திலிருந்து என்ன மாதிரி ஒரு 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 துர்நாற்றம் வருது. ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டே கிடக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை சில சடலங்களை சில ஹவர்ஸில் நீங்கள் கொண்டு போயிடணுன்றாங்க இல்லையா? அப்போ அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அது துர்நாற்றம் எடுக்கிற ஒரு சரீரமாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே என்ன அட்டகாசம், என்ன மேட்டிமை, என்ன பெருமை இல்லையா மனிதனுக்குள்ள. அப்போ இன்றைக்கி நான் உங்களோட என்ன பேசுகிறேன்னா, அந்த ஊரே முறுமுறுக்குது. அட பாவி, போயும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவன் வீட்டுக்கு போகிறாரே அப்படின்னு அவனும் அதுக்கு ஏற்ற மாதிரி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்குறேன்றான்.
அப்போ அடுத்தது அவரே சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நான் ஒருவனிடத்தில் ஏதாயிலும் அநியாயமாய் வாங்கினது இருந்தால் 4 மடங்கு திரும்ப கொடுத்துட்றேன். 100 ரூபா நான் லஞ்சம் வாங்கினேன்னா 400 ரூபா கொடுத்துட்றேன் ஆண்டவரே, 400 ரூபா கொடுத்துட்றேன் ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அதிலே அவரே சொல்லாமல் சொல்றாரு, நான் என்ன மாதிரி ஒரு லஞ்ச பேர் வழி, என்ன மாதிரி ஒரு கிரிமினலு, என்ன மாதிரி ஒரு அக்யூஸ்டு ஒருத்தம் கூட கிடையாதுன்னு அவரே கன்ஃபஸ் பண்றாரு. அப்போ ஜனங்க முறுமுறுத்ததுக்கும் இவன் கன்ஃபஸ் பண்றதுக்கும் ஓகே தான். ஆனால் என் ஆண்டவர் அவன் மேல் வைத்திருந்த திட்டத்தை ஒருவரும் அறியார்கள் இல்லையா? ஏன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்? உங்க பையன் மேல கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்க அறிய முடியல. உங்க கணவன் மேல கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், அப்புறம் எண்ணி முடியாத அதிசயம். அது ஆண்டவருடைய மாஸ்டர் பிளான். ஒருவருக்கு அவர் தூரமானவர் அல்ல. கொஞ்சம் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்போ நான் சொல்றேன், போய் என்னை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டது என்கிட்ட என்ன இருக்குது? ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் விலாசம் தெரியாதவன் இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு ஊழியக்காரனாக நிற்கிறேன் இல்லையா? காரணம் கிருபை. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அது உங்களால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு. அதனால இவர் ரட்சிக்கப்பட மாட்டாரு, அவர் ரட்சிக்கப்படும். என் புருஷனா அந்த ஆள் எங்க ரட்சிக்கப்பட போறான்? அந்த ஆள் ரட்சிக்கப்பட மாட்டான். அவன் நரகத்துக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணும் தானே, அதனால நான் அவரை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்னு நீங்க பெரிய நீதிமான் மாதிரி நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, சகையின் வீட்டுக்கு ஆண்டவர் போறாரு. அப்போ அந்த வீட்டுக்குள்ள போனால் சகைவே இன்று முதல் நீ ரட்சிக்கப்பட்டவனமா அப்படி சொல்லாம இந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது. இதிலிருந்து நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம என்ன செய்யணும்? இப்போ நீங்க ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க புருஷனுக்குள்ள அந்த சரியான ஒரு அந்த தெய்வீகம் இல்லை, அந்த சமாதானம் இல்லை, பரிசுத்தம் இல்லாத ஒரு மனுஷனா இருக்கிறான்னு வைங்களேன். இப்போ நீங்க என்ன செய்யணும்? அந்த நானும் ரட்சிப்பு தான் ஜெபம் பண்ற பிரதர், ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். 3ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு வகை தேடி குள்ளனா இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் இயேசுவை பார்க்க முடியல. அவன் ப்ராக்டிக்கலி அவனுக்குள்ள சில டெக்னிக்கல் பிரச்சனை என்னன்னா, அவன் ஒரு ரொம்ப ஷார்ட் மேன் இல்லையா? அப்போ ஐயோ நான் ஒரு குள்ளனா கிடக்கேன், நான் போய் என்னத்தை இந்த கூட்டத்தில் இயேசுவை பார்க்கறது? சரி, அதனால இனி எப்பமாவது வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் இருக்கல. வகை தேடுகிறான். இயேசு எப்படிப்பட்டவர் வகை தேடுகிறான். அப்போ ஆண்டவரை என் புருஷனை ரட்சிக்கணும்னா நான் எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்? இயேசுவே எனக்கு அந்த வகையை சொல்லுங்க. அப்பா என் வீடு முழுவதும் ரட்சிக்கப்படணும்னா நான் எப்படி ஜெபிக்கணும்? சாத்தானை எதிர்த்து எப்படி ஜெபிக்கணும்? சாட்சியில் வாஸ்தை இல்லையா? ஒரு சகோதரி சொல்றாங்கல்ல, ஏர்லி மார்னிங் 3:45 கர்த்தர் எழுப்பி விட்டு ஜெபிக்கும் போது சாத்தான் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எதிர்த்து ஜெபம் பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்த உடனே அவங்க ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. பகல்ல ஊழியத்துக்கு போறான் மகன், பைக்ல இருந்து கீழே விழுறான், ஆனா லேசான காயத்தோடு தப்புகிறான். ஆமென். அப்போ 3:45 எழுப்பிவிட்டான். 3:45 எப்படா அப்படின்னு அவங்க படுத்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வகை தேடுகிறான். இயேசு எப்படிப்பட்டவர்? லஞ்சம் வாங்குறதுக்கு அவனுக்கு தெரியும், ஜனங்கள் சொத்தை அபகரிக்க தெரியும், வீடு நிறைய கர்த்தருடைய பொருட்களுக்கு அவனுக்கு தெரியும், தான் செய்ததெல்லாம் பாவம் தெரியும். இயேசு எப்படிப்பட்டவர்? அவன் வகை தேடுகிறான். ஆண்டவரை பார்க்கணும். அப்போ ஆண்டவரே என் குடும்பம் உம்மை பார்க்கணும். நான் பார்த்துட்டேன், என் குடும்பம் உம்மை பார்க்கணும். நான் இன்னும் எப்படி ஜெபிக்கணும்? ஃபாஸ்ட் பண்ணும்போது நான் எப்படி ஜெபிக்கணும்? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பின்னால் என்ன ஆவிகள் மறைந்திருக்கிறது, உங்க வீட்டுக்குள்ள என்ன போராட்டம் இருக்குது, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அப்போ கர்த்தர் வசனத்தின் மூலமா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. உடனே அந்த வசனத்தை வச்சு சாத்தான அடிங்க. சும்மா வாய் சவடாலாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. வாய் சவடால் ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? அப்போ அது வசனத்தை வைத்து சாத்தானை நீங்க ஜெயிங்க. வேர்டை வச்சு நீங்க சத்துருவை மேற்கொள்ளுங்க. 1 கர்த்தருடைய பிள்ளைகளே, 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மத்தியில் ஏறினான். ஆமா, இயேசு போகும் வழியில்
அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ரூட்ல ஆண்டவர் வராரு, எந்த பாதையில போனா அவரை பார்க்கலாம். ஆமென். இயேசு வருகிற பாதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ரட்சிப்பு, மனம் திரும்புவது எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஆனா நமக்குன்னு ஒரு ரூட்டை வச்சுக்கிடுவோம். நமக்குன்னு ஒரு ரூட்டை வச்சுக்கிட்டு அதே பிடிச்சிக்கிடுவோம். அதே ஐயா, சிலர் பார்த்து தப்பாக நினச்சிக்காதீங்க, 65 வயசுலாம் ஆயிடுச்சு சிலருக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி எல்லாம் பாட்டு என்ன ஜபம் என்ன ஒன்றுன்னா ஒன்று காரியம் என்னன்னா, எனக்கு தெரியலையே, எனக்கு சொல்லையே, வைக்கலையே அப்படின்னு அந்த ப்ரிஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் ஏற கட்டிடுங்க. அப்படின்னா தான் இயேசு போகிற வழி உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நான் சொல்கிறது தான், நான் தான் கிங், நான் ஒரு டிசிஷன் எடுத்தானா அவ்வளோதான். ஆமாம், எனக்கு தெரியலையா, எனக்கு ஒரு தெரியலையா. நீங்கள் என்ன முதலமைச்சராக இறங்கி வந்து என்னென்னலாமோ செய்கிறாரு. அப்போ இன்றைக்கு நீங்கள் கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இயேசு வருகிற வழியை அறிகிறான். ஆமென். என் அன்பு தேவனுடைய இயேசு போகிற பாதை, நான் இதில் ஆழமான ஒரு சத்தியம் இருக்குது. என்ன தெரியுமா? கேட்டுக்கு போகிற பாதை வழி விசாலமாக இருக்கும். ஆமாம், நரகத்துக்கு போகிறதுக்கு பெரிய ஹைவே போட்டு வச்சுருப்பாங்க. அதில் நல்லா ஸ்பீடாக போகலாம், ஒன்று நல்லா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லைஃப் ஸ்மூத்தாக போகுது. டாப் கியரில் போட்டது அவ்வளோதான். அங்கே விழுப்புரத்தில் போதான் சாப்பிட்றதுக்கு வண்டியை நிறுத்தினேன்றான்ல, அதை மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் சென்னை சிட்டியில் ஓட்டணுன்னா டாப் கியரில் போனால் அவ்வளோதான், வேறு மாதிரி ஆயிரும். அது 1008 முறை நம்ம கியரை டவுன் பண்ணி கிளச்சை பிடிச்சி பிரேக்கை பிடிச்சி அதை பிடிச்சி இது பிடிச்சி பெட்ரோல் கன்சப்ஷன்லாம் ரொம்ப டவுன் ஆகி இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஆமாம், சென்னையில் கார் ஓட்ட முடியாது, தெரியாது, திடீர்னு ஒருத்த ஓட்டிட்டானே, என்னடா எப்படா இந்த சென்னையில் கார் ஓட்டுறீங்கன்னு அப்படின்ற அளவில் ஆயிரும். ஆனால் அதில் பழகி போனவங்களுக்கு டூ வீலர் ஓட்டுற மாதிரி காரை ஓட்டிகிட்டு போவோம். ஏன்னா பழகிட்டோம் பாருங்க. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு போகிற பாதை வழிவில் அது பெரிய பிராட்வே இல்லை, ஹைவே அல்ல, எக்ஸ்பிரஸ் வே கிடையாது, அது மோட்டார்வே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. ஆமென். கிறிஸ்து நமக்காக வைத்த பாதை வழி நெருக்கமான ஒரு பாதை. இந்த பக்கம் ஒரு நெருக்க வரும், காலையில் இந்த பக்கம் ஒரு நெருக்க வரும், ஆமென், சாயந்தரம் இந்த பக்கம் நெருக்க வரும். ஐயா, அந்நியன் நெருக்கினா பரவாயில்ல, கூட இருக்கிறவனே நெருக்குவான். ஐயா, அதான் வேதனையா இருக்கும், அதான் வேதனை இருக்கும். சொந்தக்காரங்களை நெருக்குவாங்க. ஆமாம், அதுதான் நமக்கு நெருக்கமாக இருக்கும். இயேசு போகிற பாதை இதுதான்ப்பா பாதை. இந்த பாதையில தான் இயேசு வராருப்பா. அந்த பாதையை நான் கண்டுபிடித்து விட்டால், அந்த நெருக்கமான வழியை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் இயேசு எனக்கு போதுமே என்று நீங்க பாடுவீங்களே இல்லையா? ஹல்லேலூயா. இயேசு எனக்கு போதுமே என்று நீங்க பாடுவீங்களா, பாட மாட்டீங்களா? ஆமாம், அவங்கெல்லாம் பாருங்க பிராட்வேல எப்படி போகிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக அவங்க போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் டக்கு 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 நடக்குது, அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. நான் தான் தோத்துறேன் அலையிலியா ஆமேன் ஆமேன் சொல்கிறேன். எனக்கு தான் ஒன்று போனால் ஒன்று வந்து என்னை நெருக்கிக்கிட்டே கிடக்குது. ஐயா, அது பிராட்வே. ஐயா, பிராட்வே. இந்த வழி பைபிள் படி சொல்கிறேன், இந்த வழி குறுகலாக இருக்கும், இந்த வழி நெருக்கமாக இருக்கும். ஆனால் இந்த வழி கொண்டு போய் ஆமென் நம்மை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்குமே. ஆமென். கையை உயர்த்தி வாயை திறந்து ஆமென் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே, இந்த நாளிலே இயேசு போதுமே. போதுமே இந்த நாளிலுமே, இந்த நாளிலே இயேசு போதுமே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த பாட்டை பாடும்போதெல்லாம் பிரகாஷேசுடையான் என்ற தெய்வ மனிதன் எனக்கு நினைவுக்கு வருவார். ஏன்னா அந்த அண்ணன் தான் இந்த பாட்டை எழுதுனாங்க. ஆமென். இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாருங்க, ஏன்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணோம் நீங்கள் பாடுறீங்களே, ஏன்னா உங்கள் கையில் பாட்டு புத்தகம் இருக்கா? இல்லையே, எப்படி பாடுறீங்க? அதெல்லாம் வாழ்க்கை பாடலாக மாறினது. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வாழ்ந்த
ஆமென் வாழ்ந்த ஒரு தேசம்தான் தமிழகம். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டில் பயங்கர நெருக்கடியான நேரத்தில் ஏறி உட்கார வச்சுவிட்டு அப்படியே போயிட்டு வாங்க, நான் தோத்தனை அனுப்பிவிட்டானுங்க. பயங்கர நெருக்கடி, டென்ஷனாக இருக்குது, ட்ராவல் பண்ணி வரணும் சென்னைக்கு. அந்த சூழ்நிலையில் அப்போ அவ்வளோ போராட்டம் பிரச்சனை இருந்தாலும் எஸ்அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க, நீங்கள் போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்த போது அவருக்கு கர்த்தர் கொடுத்த பாட்டு தான் இந்த பாட்டு, எனக்காய் ஜீவன் விட்ட அவரே. ஆமென். ஒரு நல்ல மிஷனரி தலைவர் பிரகாஷ் ஏசுடையான், இப்போது அவர்கள் உலகத்தில் இல்லை, தேவ பிரசன்னத்தில் தேவனோடு கூட இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் அவங்கள பார்த்து சொல்கிறேன், ஆமென். சகைவின் வீட்டுக்கு எழுப்புதல், சகைவின் வீட்டுக்கு ரட்சிப்பு, சகையின் வீட்டுக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதலுக்கு காரணம் சும்மா லேசாக வந்துடல. இயேசு வருகிற வழியை, ஆமென், போகும் வழியை அவன் கண்டுபிடிக்கிறான் பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாக போறான் பாருங்க, ஆயத்தப்படுறான் பாருங்க, அதுதான் முக்கியம். ஆமென். அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளை 6ஆம் வசனத்தை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு போகிறான். சீக்கிரமாய் இறங்குகிறான். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஆமென், நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை. நீங்க ரட்சிக்கப்பட்டது, மனம் திரும்பினது, அபிஷேகம் பெற்றது, இன்னும் என்னது, ஞானஸ்நானம் எடுத்தது, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறது 100க்கு 100 உண்மை. அப்போ ஏன் என் வீட்டுக்குள்ள என் கணவர், என் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களே அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இறங்க வேண்டியதுலேருந்து கொஞ்சம் இறங்கிடணும். என்ன மாதிரி பைபிள் வாசிக்க முடியாது. எனக்கு இருக்கிற வேர்ட் ஆஃப் நாலேஜ் யாருக்கும் கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு பிலீவரு. எங்கள் மாமனார் மாமியாருக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் தான் எல்லாம் பண்ணுவேன். நான் தான் அந்த புத்தி இருந்தாலே கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கும். சரியா? பெருமைக்காரனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கும் இவனுக்கு சம்பந்தமே இல்லை. முதல் அட்டம்ப்ட் ஆண்டவர் அவனை பார்க்குறாரு, சகைவேறாரு, இறங்கி வாங்குறாரு. இன்றைக்கு உன் வீட்டில் தான் நைட் ஸ்டேங்கிறாரு. உடனே அவன் இவர் யாரும் நம்ம யாரும் என்னடா இது பார்க்கலான்னு பார்த்தா வம்பா போச்சே அப்படியா சொன்னா? இல்லை, வசனம் சொல்லுகிறது அவன் சீக்கிரமாக இறங்கினான். இறங்க வேண்டியதில் இருந்து நம்ம இறங்கிடணும். அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், ரட்சிக்கப்பட்ட மனசு அபிஷேகம் பெற்றிருப்பேன். இல்லை, கர்த்தர் சொல்லிட்டாரு அங்கே போகக்கூடாதுன்னு, கர்த்தர் சொல்லிட்டாரு அங்கே நிற்கக்கூடாதுன்னு, கர்த்தர் சொல்லிட்டாரு அவங்க கொடுக்கறத சாப்பிடக்கூடாதுன்னு, கர்த்தர் சொல்லிட்டாரு அவங்க கூட அவங்கள பார்க்கவே கூடாது, பேசவே கூடாதுன்னு. நான் என்ன சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சில காரியங்களை சொன்னால், ஆண்டவர் ஞானமுள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஜென்டில்மேன். அவர் இப்படி அணுக மாட்டார். அதை சொல்லிவிட்டார், இதை சொல்லிவிட்டார் சொல்லிக்கிட்டு நிறைய பேர் நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வரவே மாட்டேன்றீங்க. அப்போ எப்படி அந்த குடும்பங்கள்லாம் கர்த்தருக்குள்ளே வரும்? கர்த்தர் சொல்லிட்டார் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார் போகக்கூடாது. அதுக்கு வர ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்குறது, அதை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது. அப்படி அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு. நான் பாரத்தோடு சொல்கிறேன், ஐயா, உங்கள் கையில் இருக்கிற வசனத்தை விடையா தீர்க்க தரிசனம்? வசனத்தை படிங்க, நல்ல முழங்கால நின்று படிங்க. ஆண்டவர் சொல்வார், ஒப்புரவாயிருன்னு இறங்கி வந்துடணும். அந்த பைய வீட்டுக்கு நான் போக மாட்டேன், நான் தானே வீட்டுக்கு மூத்தேன், அவனா வரட்டும். வீட்டில் கல்யாண கார்டு வச்சானா ரோட்டில் பார்த்து சொன்னான், வீட்டில் வச்சானா ரோட்டில் வச்சானா காட்டில் வச்சானே. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், என்னைய யாராவது கல்யாண கார்டு கொண்டு வரேன்னா கொண்டே வராதிங்க தயவுசெய்து. கல்யாண கார்டு அந்த ஆஃப்டர் ஆல் கார்டை தூக்கிட்டு நீங்கள் பிரயாணம் பண்ணி வராதிங்க. அங்கேருந்து போஸ்ட்டில் அனுப்புங்க. ஆமாம், வர முடிஞ்சால் வருவேன்னு டைரக்டர் சொல்லுவேன், வர முடியலாம் வர முடியலன்றேன் நான். அவ்வளோதான். இந்த காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், சீக்கிரமாக இறங்கி இயேசுவை சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போனான். ஏன் அவன் வீடு ரட்சிக்கப்படாது? இந்த நாட்களில் ஒப்பு கொடுத்து, ஆமென், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஆமென். 8ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணுறான், ஓப்பனாக நின்று அறிக்கை பண்ணுகிறான். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நீ பாவி,
உனக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் வந்து டிசாண்டிங் ஸ்பிரிட்டை வச்சோ தீர்க்க தரிசன வார்த்தையெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அவன் ஆண்டவருடைய பிரசன்னம் வந்த உடனே கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே என் சொத்துல பாதி ஏழை கொடுத்துட்றேன், அநியாயமாய் வாங்கினது 4 மடங்கு கொடுத்துட்றேன் என்று அவன் அறிக்கை பண்ணுகிறான். அந்த அறிக்கை பண்ண 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 உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த வீட்டுக்கே ரட்சிப்புடா. இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம் இருக்கு. அநேக நேரத்தில் நம்ம அதை மறந்துடுவோம். ஆமாம், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஐயா, நியூ டெஸ்ட்மெண்ட்ல சகை இருக்கிறார், அவர் முற்பிதா ஆபிரகாம். அது எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனா மாறுவார்? எப்படி மாறுவார்? ஈசாக்கு குமாரன், எழுத்தின்படி இரத்தத்தின்படி அவன் குமாரன். ஆனால் சகை எப்படி குமாரனாய் மாறுவார்? ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அப்போ என்ன அர்த்தம்னா, விசுவாசிகள் நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நான் ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்துட்டா நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் மாறுகிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலன், இஸ்ரவேலினுடைய முற்பிதா ஆபிரகாமினுடைய ஐஸ்வர்யம், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது யூதர்களுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் மாறுகிறோம். ஆமென். அப்போ ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம். இப்போ பாருங்க, என் தகப்பனார் ஒரு மல்டி மில்லியனராக இருந்தா ஆட்டோமேட்டிக்காக நானும் ஒரு மல்டி மில்லியனர் தானே. என்ன சொல்றீங்க? கர்த்தருடைய அம்பானி ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் என்றால், டாடா ஏர் இந்தியாவை உருவாக்கின டாட்டாவின் கையிலே இன்றைக்கு ஏர் இந்தியா திரும்பி கொடுக்கப்பட்டது. அதை வாங்கிட்டாரு, கர்த்தர் வாங்கிட்டார். அவர் பெரிய மல்டி மில்லியனர். இப்போ அவங்க பிள்ளைகளாப்பா எனக்கு தருவீங்களாப்பா அப்போ அப்படி கேட்பாங்களா? தரமாட்டாங்க ஐயா. அது அவனுடைய ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அதை போல ஆமென், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் ஆபிரகாம் ஆசீர்வாதம் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியாச்சு. ஆமென். அப்போ அதை நம்ம சுதந்தரிக்கணும், அவ்வளவுதான். சரியா? அப்போ எந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருகிறதோ அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமும் வருகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வருது, உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம் வருது. இதுதான் சத்தியம். ஜெபம் பண்ணிடுவோமா? இன்னைக்கு உங்க வீட்டில் எல்லாரையும் கர்த்தர் இன்னைக்கு ரட்சிக்க விரும்புகிறார். ஆமென், ஆமென். இப்பவுமே அப்படியே முழங்காலில் நின்றுங்க. முழங்கால் நின்று உங்க வீட்டில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படலை அவங்க பேரை சொல்லி, ஆண்டவரே ரட்சியும் ஐயா, ரட்சியும் ஐயா அப்படின்னு சொல்றது எத்தனையோ வருஷம் சொல்லிட்டோம். இப்போ ஆண்டவரே என் கணவனை நீங்க ரட்சிக்க போறீங்க, நான் அதற்காக நான் விலைக்கிரயம் செலுத்துகிறேன், என் நேரத்தை, ஆமென், என் உணவை ஆண்டவரே விலைக்கிரயம் செலுத்துகிறேன். அப்பா, என் கணவன் ரட்சிக்கப்பட போகிறார். என் வீடு ஒரு ரட்சிக்கப்பட்ட வீடு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் வீடு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு வீடு. ஆமென், ஆமென். அன்றைக்கு நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்க ஒரு பேழையை உண்டாக்கினான். அப்பா, ரட்சிப்பாகிய பேழை ஆண்டவரே கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில சிந்தின அந்த இரத்தத்தினாலே அந்த பேழைக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். என் புருஷனை எப்படி நான் விடுவேன்? என் பிள்ளையை எப்படி விட முடியும்? என் மருமகளை எப்படி நான் விடுவேன்? என் பேர பிள்ளைகளை நான் எப்படி விடுவேன்? போராடுங்க, கையை உயர்த்தி. ஆமென். எந்த எப்படிப்பட்ட பயங்கரமான குடிகாரராய், அல்லவிட்டால் போதை வஸ்துக்கு அடிமையாக, அல்லது வேசி கள்ளனாக, அல்லது விபச்சாரக்காரனாக, அல்லது மாய்மாலம் பண்ணுகிறவனாக, அல்லது வஞ்சிக்கிற ஆவியினால் பாதிக்கப்பட்டிருந்தால், எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. இயேசுவே என்னை ரட்சித்தவரே, ஐயா ஐயா, ஆண்டவரே என் பையனை ரட்சிக்க, என் மகனை ரட்சிக்க. ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி ரிபா தாரா பகோசே லோசா பாக்கதோரோ ஹோ, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நான் ஒரு பாரம்பரிய, ஆண்டவரே ஒரு குழப்பம் வாய்ந்த கிறிஸ்தவன் அல்ல இனி. ஆண்டவரே நான் ஒரு டிசிப்ளின்டு கிறிஸ்தவன். ஆமா ஆண்டவரே, ஆண்டவர் நான் ஒரு ஜெனியூன் கிறிஸ்டியன். ஆமென், ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, எங்கள் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தினால என் வீட்டை ரட்சிங்க, என் மனைவியை ரட்சிங்க. ஸ்டபன் கேரக்டராக இருக்கிற என் மனைவியை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, காலையில் ஒன்று நைட் ஒன்று ஆண்டவரே, ஒளிவு மறைவோடு ஆமென். சகோதரருக்கு நான் ஜெபம் பண்றேன், இந்த ஒளிவு மறைவோடு ஒய்ஃப் கிட்ட பழகாத, ஓப்பனா பழகு. ஆமென். கிரிமினலோடு பழகாத, வாயை திறந்து அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். குடும்பங்களை ரட்சிக்கிற இயேசுவே, குடும்பங்களை ரட்சிக்கிற இயேசுவே, குடும்பங்களை ரட்சியும், குடும்பங்களை ரட்சியும் ஐயா. நிறைய குடும்பங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டும் பின்வாங்கி கிடக்குறாங்கப்பா. திருமண விஷயங்களிலே பின்வாங்கி கிடக்குறாங்க, பண விஷயத்துல பின்வாங்கி கிடக்குறாங்க, சடங்காச்சார விஷயத்துல பின்வாங்கி கிடக்குறாங்க. ஆமாப்பா ஆண்டவரே, கணக்கு எழுதுகிற விஷயத்துல பின்வாங்கி கிடக்குறாங்க, சமுதாயத்துல உண்மை என்ற விஷயத்துல பின்வாங்கி கிடக்குறாங்க, சகோதர சிநேகத்துல பின்வாங்கி கிடக்குறாங்க. ஓப்பனா பழகிறதே கிடையாது. என்னத்தான் ஆண்டவரே கொண்டு போறோம்? ஒன்றுமே இல்லையப்பா. மனம் திறந்த விசுவாசிகளாய் மாற்றும், திறந்த நிருபங்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தினால குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அப்பா உங்க செவி மந்தமாகவில்லை. எங்கள் பாவங்களே, எங்கள் அக்கிரமங்களே உமக்கும் எங்களுக்கு நடுவே பிரிவினை உண்டாக்கி இருக்கிறதப்பா. மன்னிங்கப்பா, எங்களுடைய ஆவிக்குரிய பெருமையை மன்னிங்க. எங்க சர்ச்சு தான் பெருசு, எங்களுடைய டாக்டரின் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு மேட்டிமையான எண்ணத்தை, மேட்டிமையான பார்வைய மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா, இப்போது யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ, ஒருவேளை ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் என் கூட ஜெபித்தாலோ, அந்த வீட்டில் 3 பேரோ 4 பேரோ 10 பேரோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணுமே. ஹalleluya. குடும்பம் குடும்பமாக, ஆமே, மந்தை மந்தையாக, ஆண்டவரே, மந்தை மந்தையாக, மந்தை பெருகுகிறது போல பைபிள்ல வாசிக்கிறப்பா. ஆண்டவரே, பெருக்கத்தை வீடுகளிலே உண்டாக்குவீராக. எல்லா விதமான பில்லி சூனிய கட்டுகள், மந்திரவாத ஆவிகள், மரண ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், ஆமென், பிரிவினை ஆவிகள் குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் ஒழிவதாக. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட்டீர். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்க. கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.